ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி பாரம்பரிய சமையல். இன்றைக்கி நாம் முட்டைக்கோஸ் வச்சு ஒரு கட்லெட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி பாரம்பரிய சமையல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1/4 கிலோ முட்டைக்கோஸை துருவி வச்சுக்கோங்க. அந்த துருவினதை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 100 கிராம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பேக்கெட் காலியானதுனால நான் இன்னொரு பேக்கெட்டில் போட்டிருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நெக்ஸ்ட்டு 50 கிராம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகாய் தூள். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ண வேணாம். இப்போது இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்திருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போது கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக நறுக்கி நாங்கள் சேர்த்துருக்கோம். இதுவும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போது உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி இலகுவாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது நம்மளோட கட்லெட்டுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா தட்டி தட்டி போட வேண்டியதுதான். சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கையில் வச்சு லேசாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா வேக விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுங்க. இப்போது நம்மளோட முட்டைக்கோஸ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாவ், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. இதை நீங்கள் சாஸில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு. நான் பண்ண இந்த முட்டைக்கோஸ் கட்லெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். See you on next video.